திருப்பூர் அருகே பள்ளி மாணவர்கள் இருவருக்கும் ஒரே ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் மற்றும் ஓலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் பெனடிக்ட் ஆகிய இருவருக்கும் ஒரே ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த குளறுபடியால் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் குழப்பமடைந்தனர். இதுகுறித்து காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கேட்டால், அங்கே செல்லுங்கள், எங்கே செல்லுங்கள் என அழைக்களிப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காங்கேயத்தில் போய் தாலுகா ஆஃபீஸில் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, மதுரை போங்க, மதுரையில் போய் நீங்கள் போய் அவங்க ஒருத்தருக்கு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் அவங்க மாறும் அப்படிங்கிறாங்க. இதனால் ரெண்டாவதோட பள்ளியோட லைஃப்புமே பாதிக்குதுங்க. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே மாற்று இடம் மற்றும் பட்டா வழங்க கோரி நீர்நிலை புறம்போக்கு இடத்தில் வசித்து வரும் மக்கள் சாலையில் சமையல் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாராயணபுரம் களப்பால் ஆற்றங்கரை தெரு பகுதியில் கடந்த 80 ஆண்டுகளாக 30 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் புறம்போக்கு இடத்தில் வசித்து வருவதால் அரசு வழங்கக்கூடிய இலவச வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டு பட்டா வழங்க வேண்டும் என்று கூறி அவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சீப்பாலக்கோட்டை கிராமத்தில் 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீப்பாலக்கோட்டை கிராமத்திற்கு முல்லை பெரியாறு ஆற்றிலிருந்து 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் கிராம மக்கள் அவதியடைந்து வந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சின்னமனூர் வரசநாடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் நடைபெறும் அவலங்களால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூலம் ஊராட்சி ஆயநேரி கிராமத்தில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குடிநீர் கேட்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே கழிவுநீர் தேங்கி கிடக்கும் குளத்தினை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோழத்தரம் கிராம மக்களின் பயன்பாட்டில் இருந்த பெரிய சிவன் குளம் போதிய பராமரிப்பின்றி கழிவுநீர் விடப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதனை தூர்வாரி சீரமைத்து தருமாறு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசு ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளத்தை சீரமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பது ஒரே ஒரு சிவன் குளம், இந்த பெரிய சிவன் குளம் தான். இது 2.5 ஏக்கர் நிலம். இதனுடைய பயன்பாடு நீண்ட நாளாக இது 4 புறமும் ஆக்கிரமித்துக்கிட்டு இதனுடைய பயன்பாட்டை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து இந்த குளத்தை மீட்டு எடுத்து இதை தூர்வாரி இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் என்று எங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் ஊராட்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.